சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் ஜனவரி 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். பெரிய செட்டு பண்ணிருக்கோம், அதை தாண்டி சின்ன சின்ன பொருட்கள் வந்து சீன்ல வருது இல்ல. ஆனா செட்டு போறது அதுக்கு தான் அவ்வளோ உழைப்பு. அதாவது தேடி தேடி போயிட்டு இது இல்லை வேற 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 வேற. படத்துல அதுதான் வந்துட்டு சென்டர் ஆஃப் த பாயிண்ட், மெயின் கருவே வந்துட்டு அந்த படத்துல கோவில் தான். இப்போ அந்த செட் இப்படி வந்துக்குதுறானா, நான் என்னுடைய ஏதோ நான் ஸ்கெச் பண்ண என்னோட ஐடியா, என்னோட மூளை நம்ம சூப்பரைஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். இருந்தாலும் என் கூட அவர் நான் என்ன சொல்றேன்னு வந்து என் கூட வேலை இவங்களாம் தான் அந்த படைப்போட ஜீவன் உயிர் எல்லாமே. தமிழ் சினிமா இருக்குல்ல, ரொம்ப தப்பான ரூட்ல வந்துட்டு பயணிச்சுட்டு இருக்கு. எங்க இருந்தா துப்பாக்கி வருதுன்னே தெரியாது, சம்பந்தமே இல்லாத கொண்டாந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கின்னு அது பண்ணின்னு இது பண்ணின்னு சமூக நோக்கமே இல்லாம இப்ப ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. அது ஓப்பனாக சொல்ல, அந்த லோகேஷ் கனகராஜ், நெல்சனு, அதுக்கப்புறம் சில டைரக்டர், இதெல்லாம் எதுக்கு நான் தான் கேட்கிறேன். நல்லா உங்ககிட்ட திரைமொழி தப்பான சினிமா எடுக்காதீங்கன்ற. லோகேஷ் கனகராஜ் அப்பா கண்ட்ராக்ட்னு சொன்னார். அவர் உனக்கு எவ்வளவு கதை இருந்திருக்கு, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, உனக்கான லைஃப் ஒன்று இருக்குல்ல, நீ அதை படம் பண்ணு. நீங்க இந்த பாக்குறீங்களா, இவ்வளவு ஆக்ஷன்லாம் படத்துல கிடையாது. படத்துல கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் வயலன்ஸ். வயலன்ஸ் கூட இல்ல, அதுக்கு எதிர்த்தாக்குல. நம்மளுடைய கேப்டன் மில்லர் வந்துட்டு அது கிடையாது. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கீரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க கலை இயக்குனர் திரு ராமலிங்கம் அண்ணா அவர்கள். நான் வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. மற்றும் உங்களுடைய சந்தோஷமான தருணத்துல நான் உங்களோட ஜாயின் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். 3 வருஷ காத்திருப்புன்னு நினைக்கிறேன். முழுமையா ஒரு 4 மாத உழைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்களுடைய ஒரு கூட்டு முயற்சி. கேப்டன் மில்லர் பாக்குறவங்க எல்லாருமே ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படைப்பா பாக்குறாங்க. 100 ஆண்டு காலகட்டத்துக்கு ஒரு முந்தைய ஒரு சினாரியோ. நீங்க ஒர்க் பண்ண சோகால் பீரியட் பிலிம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதுக்கான ரெஃபரன்ஸ் அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அதனுடைய ரெஃபரன்ஸை மேக் பண்றது அப்படிங்கறதெல்லாம்? அதாவது இங்க ஒரு பீரியடின் போது பொதுவா ஒரு ஃபிளாட்டான ஒரு ஐடியா இருக்கும். முன்னாடினா 1913 போது, இப்போ நீயே சொல்லிட்ட செகண்ட் வேர்ல்ட் வார் டைம், அப்படி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்குள்ளேயே பர்டிகுலரா நம்ம வந்துட்டு எந்த ஊரு, எந்த இடம், எந்த களம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பொறுத்தே நம்மளுக்கு வந்துட்டு அதை பொறுத்து தான் அந்த ஆய்வு, அந்த தேடல் வந்துட்டு அமையும். அப்படி நம்ம ஊருக்குள்ள ஒரு வில்லேஜ் சார்ந்த ஒரு விஷயம் போது அதுக்கு என்னவா இருக்கும் அந்த டைம்ல அதிகமாக வில்லேஜுக்குள்ள வந்துட்டு அதுக்கான விஷயம் இருக்குல்ல. அந்த டைம்ல இருக்கிற பானை, இது மாதிரியான மாட்டு வண்டி, இது மாதிரியான விஷயங்கள், இப்படியான மாதிரிலாம் இது நம்மளுக்கு வந்து தெரியும். பொதுவாக நம்ம கிராமத்தாள்ன்றதுனால இன்னமும் 100 வருஷத்துக்கான தொடர்ச்சி எச்சமும் நம்ம கிராமங்கள்ல இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இதை தாண்டி இப்போ ஒரு நகரம் சார்ந்த இடத்துக்கு நம்ம போகும்போது அதுக்கு தான் நம்ம தேடல்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அந்த தேடல்களாக வந்துட்டு முதல்ல இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ், அந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கு அப்படின்னு கதைக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் அதில் வச்சிருக்கிறேன் அந்த வெஹிக்கிள். அது வந்துட்டு எப்படி இருக்கு, செகண்ட் வேர்ல்டு வார்ல அது வந்துட்டு ஆக்சுவலாக போருக்காகவே தயாரிக்கப்பட்ட வண்டி தான் அந்த வண்டி. ஆக்சுவலாக அந்த பைக் இருக்குல்ல, அது அந்த டைம்ல அந்த வார்லயே பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு அந்த மலைகள்ல போறதுக்காக உருவாக்கப்பட்டதும் அந்த வண்டி இது. இப்போ அந்த வண்டி ஸ்டைல் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்காது. இப்படி அதை வந்து எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி மேக் பண்ணலாம், அதை எப்படி வந்து மாடிஃபைட் பண்ணலாம், அதை ஒத்தே அந்த அந்த சிமிலர்ல இருக்கிற பைக்ஸ்லாம் என்னவா இருக்கு அதை கலெக்ட் பண்றது. அப்புறம் கன்னு, இந்த கன்னுக்கெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான கன், அந்த டைம்ல இருந்த கன் என்ன இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு எது வந்துட்டு ரொம்ப ஒரு ஹீரோ கையில கொடுத்தா எப்படி வந்துட்டு கொஞ்சம் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கும், அந்த காட்சியினுடைய இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹீரோயிசமான ஒரு கன் எப்படி இருக்கும், இது மாதிரியான செலக்ட் பண்றது. இதுக்கெல்லாமே இதை முதல்ல நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னே இதையே வந்துட்டு நம்ம நிறைய இந்த படம் இந்த மாதிரி பீரியட் படம் பண்ண போறோம்னு டேரக்டர் கதை சொன்ன உடனே அவர் கதை சொன்ன அடுத்த நாள்ல இருந்தே நம்ம வந்துட்டு தேட ஆரம்பிச்சிட்டோம். அது இது மாத்திரம் இல்லாத இப்போ ஃபோன் இருக்கு நிறைய, நம்ம கிட்ட ஃபோன், எல்லார்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வேணாலும் நம்ம நெட்ல போய் பார்க்கலாம், யூடியூப்ஸில் பார்க்கலாம், இதெல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு. இது தாண்டி நம்ம வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு இமேஜாக பார்த்துருவோம். அதை கலெக்ட் பண்ணுற அந்த கலெக்டிவ் விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து நம்ம நிறைய செலவு பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். கரெக்ட். அதை வந்து என்னன்னா அதில் வந்து நம்ம
இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த ஆன்டிக் ப்ராப்ஸ் கடைகள் யார் யார் வச்சிருப்பான், இந்த ப்ராப்ஸ்லாம் என்ன கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரியான ஆட்கள் யார் யார் இருக்கான், தமிழ்நாட்டில் எத்தனை கடைகள் அது மாதிரி இருக்கு, எத்தனை பேர் வச்சிருக்காங்க, பர்சனலாகவே இன்ட்ரெஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. அது இப்போ ரூபா, அதுக்கப்புறம் அந்த காயினு, அப்போ பயன்படுத்தின காயினு, பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கிற காயினு, இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா படத்தில் நிறைய வந்துட்டு போயிட்டு நிறைய இது பண்ணுற விஷயம்லாம் இருக்குது. என்னன்னா திருடுற விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ வந்து ஒரு டீம் இருக்காது, அவங்க கிட்ட பலதரப்பட்ட பொருள் இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, அவன் வந்துட்டு ஊர்ல லோக்கலா இருப்பான், அவன் வந்துட்டு என்ன பண்ணும், ஒரு பிரிட்டிஷோட ஒரு பெரிய ஒரு துரையோட கண்ணாடி போட்டு. அதேதான் என்னோட கேள்வி அதான் இருந்துச்சு. நிறைய விஷயம் அந்த ப்ராப்ஸ்ங்கிறது தான், அந்த சிகரெட் ஹோல்டரு, கண்ணாடி, சின்ன சின்ன துப்பாக்கி, நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்களே. ஏன்னா அந்த ஆர்ட் டைரக்ஷன்ல ஒரு முக்கியமான விஷயம் இந்த ப்ராப்பர்ட்டி கலெக்ஷன் தான். அந்த மாதிரி நீங்க மெனக்கெட்டு ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ண விஷயங்கள் அப்படிங்கிறது என்னென்ன? இதுல மெனக்கெட்டு ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ண விஷயம் வந்து என்னன்னா, அதான் நீ சொன்னல, இப்போ அந்த பைப் இருக்கு, ஆமா, சிகரெட் பைப் ஜிஆரோட அந்த அதை பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒன்று கேட்டார், நான் நிறைய காமிச்சேன், வாங்கி வந்து வெரைட்டியாவே நம்ம இது பண்ணோம், அதெல்லாம் பார்த்தாரு, ஓகேன்னுட்டாரு, அப்படியே போயிட்டு இருந்தா. ஆனால் படத்தோட ஒரு எண்ட் ஆஃப் த போர்ஷன்ல தான் அதெல்லாம் ஷூட் பண்ணோம். ஒரு சீக்வன்ஸ் அவன் ட்ரைலர் ஷாட்ல வரும், அப்படி வச்சுருப்பான்ல, அது நாங்க பண்ணது. அது கிடைக்கல எங்கேயுமே, ஹேண்ட்மேடு. நம்ம வந்துட்டு அந்த சைஸ்ல கிடைக்கல. நல்லா வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 6 இன்ச்சஸ்க்கு இப்படி வந்து இவ்வளோ பெருசு இருக்கும், பெருசா. அது கிடைக்கவே இல்லை, இது மாதிரி வேணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதை பண்ணோம், அது அப்படியே வந்துட்டு இது பண்ணி அதை நம்ம ஒர்க் பண்ணது தான். அது இப்போ இல்லாத பொருள் நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த கண்ணாடிலாம் வந்துட்டு டைப் ஆப் சொல்லிட்டா அதை வந்து போய் சொல்லி நம்ம காஸ்டியூம்ஸ் இருப்பாங்க, அவங்க நம்ம ஐடியா சொல்லிட்டு அவங்க அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அதை தாண்டி இப்போ சிகரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிகரெட்டுக்கான லைட்டர் ஒரு ஷாட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டரை பிடிக்கிறதுக்கு நான் பல இடத்துல நிறைய லைட்டர் கலெக்ட் பண்ணேன், ஆனால் எதுலையுமே எனக்கு வந்துட்டு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. இது பண்ணால் யூனிக்காக இருக்கும். ஏன்னா இந்த பார்த்த உடனே சும்மா சாதாரணமாக கடந்து போகக்கூடாது. ஒரு பீரியடை நம்ம இப்போ இருக்கிற படம், இப்போ கரண்ட்ல இருக்கிற படத்தை நம்ம சாதாரணமாக கடந்துடலாம். ஒரு பீரியட் என்னும் போது பீரியட்ல இருக்கிறத நம்ம கொண்டு வரலாம், ஆனால் அதில் ஒரு யூனிக்னஸ் இருந்தால் அந்த பீரியடை ஃபில் பண்ணும். நிச்சயமா அந்த யூனிக்காக வந்துட்டு நிறைய லைட்டர்லாம் வந்துச்சு. ஆனால் அப்படியே தேடிட்டே இருக்கும்போது அதில் ஒரு லைட்டர் வந்து ஒரு செம்ம லைட்டர் மாட்டுச்சு. இதை நம்ம தேடி போகும்போது மாற்ற விஷயங்களை நம்ம அப்படியே டக்குன்னு அதை கொத்திக்கிற விஷயம் தான். மறுநாள் போனால் அது இருக்காது நம்மள. ஏன்னா இந்த கலை அதுக்கு ஒரு தனி உலகம் இருக்கு. இந்த ப்ராப்ஸ் கலெக்ட் இருக்குல்ல, சினிமாவுக்கு மாற்றம் கிடையாது. சினிமா தாண்டி நிறைய பேர் வந்து அந்த கலெக்ஷன்ல வந்துட்டு இப்போ போனீங்கன்னா மோர் மார்க்கெட்ல அப்படியே சுத்துவாங்க எல்லாரும். ஒரு பொருள் இன்னைக்கு நாளைக்கு போனா இருக்காது. அப்போ அந்த டைம்ல காசு இருக்கு, எப்படியாவது ரெடி பண்ணி அதை அது மாதிரி ஒரு பிரான்ஸ்ல ஒரு லைட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த லைட்டர். அந்த லைட்டரை வந்துட்டு ஷார்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம கலெக்ட் பண்ணிட்ட அப்புறமும் அதை எப்படியாவது அதை ஒரு சென்ஸா இருக்கிற ஒரு டேரக்டர் டக்குன்னு என்ன பண்ணுவோம், அவங்களும் அதை புரிஞ்சுட்டு அதை கமிட் பண்ணுவாங்கல்ல. அந்த படத்துல அது மாதிரி அந்த லைட்டர் வரும்போது இதை விட அந்த லைட்டர் வந்த ஷார்ட்டை பார்த்தோம்னா ரொம்ப ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதையும் தாண்டி அது ஒர்க் பண்ற கண்டிஷன்ல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல? ஆமா, அதுதான் சொல்றேன். அதை வாங்குறத விட ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். அதை வந்து நம்ம மெக்கானிக் பார்த்து போயிட்டு அதை அந்த லைட்டர் நாங்க ரெடி பண்ணோம். அதை வந்து பெட்ரோல் இது பண்ணி அதை பண்ணி ஆப்ரேட் பண்ணி அதுக்குன்னு தனியான ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்புறம் வாட்ச் இருந்தா கூட வாட்ச் ஓடனாலும் அதை வந்து ஓட வைக்கிற அளவுக்கு இப்போ ஒரு எல்லா டெக்னிக்கலான ஆள் இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை பண்ணி நிறைய அது மாதிரி அதை பெரிய செட்டு பண்ணியிருக்கோம். அதை தாண்டி சின்ன சின்ன பொருட்கள் வந்து சீன்ல வருது இல்ல, நிச்சயமா. ஆனா செட்டு போறது அதுக்குதான் அவ்வளோ உழைப்பு. அதாவது தேடி தேடி போயிட்டு இது இல்லை வேற 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 சிகரெட் ஹோல்டரு, சிகரெட் அட்டை, அப்போ இருந்த என்ன சிகரெட் அட்டை, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு ரொம்ப தெளிவாக இது பண்ணோம். இந்த ஒரு பிக்சரை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு பின்னாடி தெரியுற இந்த கோவில், இந்த படத்துல முக்கியமான அந்த கோவில் காட்டுனது காரணம் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு நான் நினைச்சேன். ஏன்னா நீங்க சொல்லிருந்தீங்க ஹைதராபாத்ல தான் ராமோஜிக்கு எல்லாம் போயிட்டு கூட செட்டு போடுறதா பிளான் பண்ணோம். பட் வை நாட் நம்ம அந்த கால சூழ்நிலையே அந்த தன்மையே நம்மளோட இதுக்கு ஒத்து வராது இருந்துச்சு, மறுபடியும் அதனால நம்ம போட்டோம் அப்படின்னு. அந்த செட் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கான செட்டால அந்த படத்துல அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு செட்டா இருக்கு போகுது படத்துல. அதுதான் வந்துட்டு சென்டர் ஆஃப் த பாயிண்ட், மெயின் கருவே வந்துட்டு அந்த படத்துல கோவில் தான். கோவில் அதனால வந்து என்ன பண்ணோம், இதுதான் நான் அதை சொன்னதான். இந்த கோவில் இவ்வளோ பெரிய ஒர்க்கு, அவ்வளோ பேர் வேலை செய்ய போறாங்க. இது ஏன் வந்து நம்ம தமிழ் இங்க நம்ம ஊர்ல பண்ணக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட். இது வந்து என்னன்னா ப்ரொடியூசருக்கு வந்துட்டு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா இது ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடத்துல அவங்களுக்கு வசதியா இருக்கிற ஒரு இடத்துல போகணும்னு நினைப்பாங்க. அது இங்க தமிழ்நாடா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், வெளிநாடா கூட இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ எக்கனாமிக்கலா சில விஷயங்கள் பட்ஜெட்டுக்குள்ள வரும்போது அது எங்க வேணாலும் பண்ணிடுவாங்க.
அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எக்கனாமிக் ஒரு பணம் அந்த காஸ்ட் ஆஃப் இது வந்து என்னவா இருக்குன்றது தான். அப்படி எல்லா இடத்தையும் போகும்போது ஹைதராபாத்ல எனக்கு என்னடானா எனக்கு உள்ளுக்குள்ள சில நம்மளுடைய தாட்டா ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய இவ்வளவு பெரிய படம் ஒரு தனுஷ் பெரிய அதாவது கிட்டத்தட்ட வந்து பெரிய பிசினஸ் உள்ள ஒரு ஹீரோ பெரிய ப்ரொடக்ஷனு இவ்வளவு பொருட்சல்ல ஒரு படம் எடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை இந்த படைப்பை ஒரு இடத்த நிகழ்த்தும் பொழுது அங்க வந்து வேற ஒரு சூழல் இருக்கிற ஆட்களும் வேற ஒரு மனிதர்களும் அவங்களும் பயன்பட வேண்டியதா இல்லை, அவங்களுக்கு வேலை இல்லாம இல்லை, அவங்க அங்க பரபரப்பா இருக்காங்க. அதே படத்தை இங்க பண்ணும்பொழுது இங்க தமிழ் ஒரு தமிழ் படம் தானே, லாங்குவேஜா அது தமிழ் படம். அப்ப தமிழ் ப்ரொடியூசர் தமிழ் நடிகர் இப்படியா இருக்கும்பொழுது இங்க இந்த மக்கள் பயன்படாத எதுவுமே இருக்குது அதுக்குள்ள. அது எனக்கு சின்ன அவங்க கிட்ட எல்லாம் நான் அதை ஷேர் பண்ணிக்கல, நானவே அதை யோசிச்சு இருந்தேன். இது எப்படியாவது நம்ம ஊர்ல போட்டா என்ன நம்பி ஒரு 300-200 கார்பெண்டர் இருப்பான், பெயிண்டர் இருப்பான். கர்னர்லயும் அதை நீங்க பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா ஆமா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். என்னுடைய செட்டப் ஒர்க்கே அப்படிதான் இருக்கும். மேக்சிமம் கூட்டு போயிட்டு அப்படி நிறுத்திடுவான் அந்த இடத்துல. அதுக்காக இன்னொரு விஷயம் என்னன்னா ராமோஜி இருக்குல்ல, அதுல ஒரு அதை சின்ன நம்ம பேசுவோம் அந்த விஷயத்த. ராமோஜில பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க் வச்சிருக்காங்க. என்னன்னா அவங்க வந்துட்டு நம்ம ஊர்ல இருந்த பழைய ஸ்டைல் அது ஏவிஎம் நிறுவனம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைம்ல போயிட்டு சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க கார்பெண்டர்லாம். ஒரு யூனியன் இல்லாத பொழுது சம்பளத்துக்கு ஷிஃப்ட் கணக்குல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க ஸ்டூடியோ தான் சம்பளம் கொடுக்கும். இந்த மாதிரியான செட்டப் இப்ப வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஜனநாயக தன்மையில வந்துட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு யூனியன் இருக்கணும், அவங்களுக்கான ஒரு பேட்டர்ன் இருக்கணும், அவங்க ஒரு தொழிலாளிகளுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கணும், இப்படிலாம் இருக்குல்ல. தொழிலாளிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம ஊர்ல வேலை நடக்குது. ஆனா அந்த ராமோஜிக்குள்ள முதலாளிகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வேலை நடக்குது. அதையும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஆட்கள் தான் வேலை செய்யணும். இப்ப நான் செட்டு டிராயிங் பண்ணி கொடுத்துருவேன், ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துட்டா அந்த ஸ்கெட்சை எடுத்து போயிட்டு நான் ஒரு ஆர்ட் டைரக்டர், அங்க ஒரு ஆர்ட் டைரக்டர் இருப்பாரு, அவர்கிட்ட நான் கொடுத்துடணும், அவரு தான் வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. ஓ, நீங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் மாதிரி தான் அந்த இடத்துல. ஆமா, எனக்கு நான் என்ன வேலை பண்ண எனக்கு என்ன என் மேல கேள்வி விடும். ஏன்னா அங்க அவர் தானே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் பண்ணி நம்ம கொடுக்குற ஸ்கெட்சை அவர் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய படைப்பாளியா ஒரு பெரிய சுதந்திரம் இல்லாம இருக்கு. நிச்சயமா. அதுக்கப்புறம் சரி இது கூட இருந்துட்டு போகுதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை நான் என் ஊர்ல இருந்து கூட்டாந்து வேலை செய்யறேன்னா அதுக்கும் பர்மிஷன் கிடையாது. எங்க ஆளுதான் வேலை செய்வாங்க, எங்க மக்கள்ல எங்க ஸ்டுடியோல இருக்கிறதா வேலை செய்வாங்க, நாங்க இதை தான் பண்ணோம்னு நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 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 ஆர்டிஸ்டோட மனநிலை வந்துட்டு ஒரு இண்டிபெண்டா இருக்காதாங்க. அப்ப அதை வந்து ரொம்ப போட்டு நம்மளை கம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து வேலையே பண்றதுக்கு இரிட்டேட்டிங் ஆயிடும். இந்த வேலை பண்றதா இவனை சமாளிக்கிறதா அவங்களை சமாளிக்கிறதான்ற மாதிரி ஆயிடும். இதுதான் பிரச்சனை. இப்போ அவங்க இடம் கொடுத்து நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணலாம். இப்போ நம்மங்கிற ஆள் வருவாங்க, இது அது ஒரு விஷயம் இருக்காங்க, அது பெரிய மைனஸ். அதை தாண்டி ஒரு தமிழ் பட்ஜெட்ல தமிழ்ல எடுக்கிற ஒரு பெரிய படம், இந்த மக்கள் இங்க இருக்கிற தமிழ் ஹீரோ தமிழ் மக்கள் தான் இங்க பெருசா கொண்டாட போறாங்க, இதை வச்சுதான் மார்க்கெட்டு. அப்ப இந்த மக்கள் பயன்பெறும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், இப்போ அப்படியே கூட்டு வந்து நம்ம அதை இங்க பண்றோம். தென்காசியில பண்ணும்போது சொன்னல கிட்டத்தட்ட வந்துட்டு ரொட்டீனா ஒரு 1000 பீப்புள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த 4-5 மாசமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கார்பெண்டர் ஒர்க் பண்ணியிருப்பான், பெயிண்டர் எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது இப்போ வந்துட்டு இப்போ இந்த ப்ரொடக்ஷனை வாழ்த்துவாங்கப்பா. சத்யஜோதி மூலமா நம்ம ஒரு 5 மாசம் நம்மளுக்கு ஒரு வருமானம் வந்துச்சு. அந்த மக்கள் இப்போ அவங்க எங்கேருந்து வந்தாங்கப்பா, மெட்ராஸ்ல இருந்து தனுஷ் படமாப்பா, இப்போ நம்மளுக்கு அவங்க அங்க இருக்கிற அங்க அந்த ஊரை ஒட்டி இருக்கிற மக்கள் இருக்குல்ல, அந்த லோன் கட்டுறதுல இருந்து டெய்லி வந்துட்டு இதை பத்தியே பேசுவாங்க. அவங்க அங்க இருக்கிறவங்க பிடி சுருட்னா ஒரு நாளைக்கு எவ்வளோன்ட்டு சொல்லுவாங்க. வந்துட்டு நம்ம கொடுத்த சம்பளம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து பயங்கரமான பெரிய சம்பளம். அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க நிறைய வாழ்த்துனாங்க. தனுஷ் சாரையா இருக்கட்டும், இப்போ எங்களையா இருக்கட்டும், ப்ரொடியூசரா இருக்கட்டும். இப்ப அதான் சொன்னேன், சும்மா இப்ப போன் போட்டு என்ன பண்றாங்க, சார் அடுத்த படம் எப்போ வரீங்க, ஒரு வாழ்வாதாரத்தை நம்ம ஏற்படுத்தி எவ்வளவு பெரிய மாற்றம், அது எவ்வளவு பெரிய விஷயம். அது வந்து தமிழ் படம். இப்போ நாளைக்கு இந்த படம் பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு எங்களோட பங்கு அங்க இருக்குல்ல, எவ்வளவு பெரிய விஷயம். அது எவ்வளவு பெரிய ஒரு அதான் ஒரு கலை படைப்பு எப்படிலாம் ஷேர் ஆகுது. நிச்சயமா இதுதான் வந்து படைப்பு. இப்ப நான் மாத்திரம் கிடையாது. இப்ப அந்த செட் இப்படி வந்துக்குதுன்னா நான் என்னுடைய ஏதோ நான் ஸ்கெட்ச் பண்ண என்னோட ஐடியா என்னோட மூளை நம்ம சூப்பரைஸ் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். இருந்தாலும் ஏன் கூட அவர் நான் என்ன சொல்றேன்னு வந்து என் கூட வேலை இவங்களாம் தான் அந்த படைப்போட ஜீவன் உயிர் எல்லாமே. அவங்க சும்மா பண்ணல, அவங்க அதுக்கான பொருள் அதுக்கான சம்பளம் வாங்கிட்டு பண்றாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அந்த மக்கள் பாராட்டுவாங்க, படத்தை நாளைக்கு வந்து கொண்டாடுவாங்க. அவங்க
வாழ்வாதார மாற்றம். ஆமா, ப்ரொடியூசரை கொண்டாடுவாங்க, தனுஷ் எல்லாருமே. கேப்டன் மில்லர் படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கக்கூடிய சமயத்துல மிகப்பெரிய அளவுல வெடிசத்தெல்லாம் கேக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. அப்போ அதே மாதிரிதான் ட்ரைலர்லயும் நாங்க பாக்குறோம், தனுஷ் கையில ஒரு துப்பாக்கி இருந்துச்சு. இது படத்துக்கு சம்பந்தமா இல்ல படத்துக்கு தேவையானதா இருந்துச்சுன்னா ஏற்புடையதா இருக்கும். இல்ல அதை ஒரு துப்பாக்கி கலாச்சாரமாவே மாத்துறாங்க திரைப்படங்கள் அப்படின்னா அது வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா தான் மாறுது. ஒரு பொது பார்வையில உங்களுடைய விஷயம் அப்படிங்கிறது இந்த துப்பாக்கி கலாச்சாரங்களை சினிமால கொண்டு வரது அப்படிங்கிறது. எனக்கு நீங்க சொன்ன கருத்துல நான் முற்றிலும் உங்களுக்கு உடன்படுறேன். எனக்கு சுத்தமா வந்துட்டு இந்த அதாவது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் கூட எனக்கு வந்துட்டு அதுல உடன்பாடே கிடையாது. தப்பா தமிழ் சினிமா இருக்குல்ல, ரொம்ப தப்பான ரூட்ல வந்துட்டு பயணிச்சுட்டு இருக்கு. நம்ம இதுல இருந்து கூட போய் பேசலாம், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்ன இருக்குல்ல இந்த மாதிரியான இந்த விக்ரம் இந்த மாதிரியான படங்களுக்கு முன்ன இருக்கிற படங்களா இருக்கு, கதையை நோக்கி தான் தமிழ் சினிமா நகர்ந்துச்சு. முன்ன இருந்து உடைச்சிட்டு கதையை நோக்கி நகர்ந்து கதைக்குள்ளதான் வந்து ரஜினி சாரே வந்து கதைக்குள்ள நடிக்கிற மாதிரி வந்தார். அதனாலதான் ரஞ்சித் கிட்ட வந்து படம் பண்ணார். கண்டிப்பா இதை வந்து ரஞ்சித் போன்ற ஆட்கள் வந்து பிரேக் பண்ணாங்க. கதை தான் வந்துட்டு தீர்மானிக்க ஒரு விஷயத்த, கதைக்குள்ளதான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றத அப்படிதான் ஆயிட்டு எல்லா இயக்குநர்களும் கிட்டத்தட்ட வெற்றிமாறன் சார்ல இருந்து வெற்றிமாறன் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அந்த விஷயங்கள். வெற்றிமாறன் கிட்ட இருந்து அந்த பிரேக் பண்றாரு அவரு. அதுக்கப்புறம் ரஞ்சித் வராரு. இது மாதிரியான இப்போ மாரி செல்வராஜ் இது மாதிரி ஆட்கள்லாம் வரும் போறாங்க. இப்போ இந்த தம்பி அதியன் நிறைய படங்கள் நல்ல படங்கள், அதான் கதை சார்ந்து சமூகம் சார்ந்து இப்படி வர டைம்ல இப்படி வந்து திடீர்னு வந்துட்டு இவங்க வந்து துப்பாக்கி எடுத்துட்டு தேட்டருக்கு வரவங்களாம் சுடுறது இருக்குல்ல, அங்க உள்ள சுடுறது பிரச்சனை இல்லை. தேட்டருக்கு வரவங்களாம் மூஞ்ச திருப்பிக்கின்னு தேட்டருக்கு வரவங்க எல்லாம் பக்கெட் ரத்தத்துக்கு தூக்கி ஊத்துறது மேல. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் 4 கொலை, இதெல்லாம் ரொம்ப வந்து அபத்தமான விஷயம், ஆபத்தான விஷயம். நிச்சயமா இதை பண்ற இயக்குநர்கள் கிட்ட தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதாவது என்னன்னா, நீங்க வந்து சமூகம் சார்ந்து சமூகத்தை பத்தி யோசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா சமூகம் சீர்கடாம இருக்கிறதுக்கான விஷயத்த பண்ணிடாதீங்க. அதான் நம்மளுடைய பாயிண்டா இருக்கு. இந்த துப்பாக்கி கல்ச்சர்ன்றது ரொம்ப தேவையில்லாத, நிறைய பேர் இதை வந்துட்டு எங்க இருந்தா துப்பாக்கி வருதுன்னே தெரியாது, சம்பந்தமே இல்லாத கொண்டாந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கின்னு அது பண்ணின்னு இது பண்ணின்னு. இது எப்படி அந்த பப்ஜின்னு ஒரு கேம், ஆமா, அது ஏன் தடை செய்யப்பட்டுச்சு? துப்பாக்கியில பண்ணுது, அதனாலதான் தடை செய்யப்பட்டது. இப்போ அது எவ்வளவு அளவுக்கு தாக்கத்தை, பெரிய போதை மாதிரி தாக்கத்தை, ஓகேவா? அந்த போதையை அவன் தடை செஞ்சுட்டாங்க. மக்கள் வந்துட்டு இது, அதாவது இளைஞர்கள் தவறான ரூட்ல போறாங்க, இது தவறான விஷயம் தடை பண்ணிட்ட அப்புறம் அந்த எசன்ஸ் எடுத்து நீங்க பண்றீங்க. அப்ப நீங்க யாரு இதுல? ஏன் வந்து துப்பாக்கி கல்ச்சர் படங்கள் நிறைய இங்க போகுதுன்னா காரணம் வந்து அந்த பப்ஜியோட தாக்கம் இருக்கு. அதுல இந்த ஒன்னா, அதாவது இந்த ஜெனரேஷனுடைய மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த இப்போ வெளியில வந்து பாக்குற பசங்களாம் யாரு கத்துறா சொல்லு, அடிச்சா தெறிக்க வரும், அதெல்லாம் எதுக்கு? அது துப்பாக்கி விட்டு சாவடிச்சாண்டா இத்தனை பேரை கொண்டாடுறது தான் அது. வா, அதாவது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலாம். அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்ன படங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பர்ல அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க, இந்த படம் பார்த்துட்டு ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு ஒரு ஆயிடுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட் 2 பேரும் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அவன் பேசவே இல்லையா, அது வந்து ஒரு சாட்சி அவர் வாக்கு மூலமா வந்து, சரியா? இப்ப அந்த மாதிரி பார்க்க முடியுது அவங்களால? இந்த படத்தை போலவே திருட்டு, இந்த படத்தை போலவே கொலை சம்பவம், இந்த படத்தை போல வந்துட்டு கத்தி எடுத்து வெட்டினாரு, இது மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி வந்துட்டு சுத்தமா, அதாவது ஒரு சமூக நோக்கமே இல்லாம இப்ப ரீசெண்டா வந்துட்டு இருக்கு. அது ஓப்பனாக சொல்ல, அந்த லோகேஷ் கனகராஜ், இப்ப அதுக்கப்புறம் அந்த வில்சனு, இது மாதிரியான நெல்சனு, அதுக்கப்புறம் சில டைரக்டர், இதெல்லாம் எதுக்கு நான் கேட்கிறேன்? நல்லா உங்ககிட்ட திரைமொழி இருக்கு, நல்ல டைரக்ஷன் ஸ்கில் இருக்கு, நல்ல கதைகள் பண்ணுங்க, நல்லா இது பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரியான இதுக்குள்ள போறீங்க? ரஜினி சார்லாம் அப்படியான வன்முறையில நான் பார்த்ததே கிடையாது. வெட்டி அப்படியே பிளட் வந்துட்டு பீச்சு அப்படியே அடிக்குது ஸ்கிரீன்ல. அவர் எங்கேயா பார்த்தோமா? வேற வழி இல்லாத அவ்வளவு பெரிய கலைஞனை அவரே நீங்க பயங்காட்டி இப்படிதான் நடிச்சாகணும் பொழுதுன்னு நடிக்க வைக்கிறீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் அவர் உடன்படவே மாட்டார், அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அவருக்கே நீங்க அவ்வளவு பெரிய பிம்பத்தையே நீங்க உடைச்சு கூட்டு போற அளவுக்கு ஒரு மார்க்கெட்டை கட்டமைக்கிறீங்க. இதுக்கு காரணம் ப்ரொடியூசரும் தான். என்ன பண்றாங்கன்னா இவங்க அந்த தன்மையை மாற்றுறாங்க, ஒரு வியாபார தன்மையை மாத்துறாங்க. நம்மளுடைய படத்துல கட்டாயமா இருக்கணும் இல்ல, இப்படிதான் படம் போகுது, வியாபார தன்மையை மாத்துறாங்க. அதாவது ஒரு திரைக்கதையினுடைய போக்கே, ஒரு சினிமாவினுடைய போக்கே வந்து மாத்துறாங்க. என்னன்னா இதுதான் வந்து பெரிய பிசினஸ் ஆகுதுன்றது, அதாவது பெரிய வியாபாரம் ஆகுறது. எப்படின்னா ஆக்ஷன்றது, ஆக்ஷனுடைய உச்சபட்சம் சுடுறது, வெட்டுறது, குத்து, இது ஆக்ஷன். இது வந்து பெரிய பட்ஜெட்ல போகுது, இது பெரிய பணத்தை சம்பாதிக்கலாம்னு இப்படி போறாங்க. கதைகள் ஓரியன்டா படங்கள் வந்து இப்ப ராம் சார் வந்துட்டு எத்தனை படம் பண்ணியிருக்காரு. இந்த மனித மனங்களை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுகளை, அக உணர்வுகளை அழகா வந்து போர்ட்ரேட் பண்றாரு, அழகா வந்துட்டு சொல்றாரு. அவர் எத்தனை படம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு வரலாம் அவரால் வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டர் லிஸ்ட்ல வர முடியாது. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படுறது இல்ல. அவர் சிறந்த படைப்பை மட்டுமே கொடுத்து, அதான் சொல்றேன். இப்போ இது மாதிரியான இயக்குநர்கள் வந்துட்டு, அதான்
அதான் நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு தப்பான சினிமா எடுக்காதீங்கன்ற. தவறா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை வழிநடத்தக்கூடாது. தப்பான சினிமா என்பது அதுதான். இப்போ வந்து அந்த கல்ச்சர் போச்சுன்னா அப்படி ரொமான்டிசைஸ் பண்ணி நம்ம துப்பாக்கி வச்சுக்கலாம்னு தோணும் அவனுக்கு. அது ஒரு சாதாரண இயல்பான விஷயம். அதாவது போதை வந்துட்டு எனக்கு போதை எதுவுமே கிடையாது. அந்த போதையில என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு நான் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது உண்மையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான விஷயம். ஒரு மனசாட்சியாக இருக்கணும், கொஞ்சமாவது மனசாட்சி. யோ கதைகள் உலகத்துல எவ்வளவு இருக்கியா? லோகேஷ் கனகராஜ் அப்பா கண்ட்ராக்டர்னு சொன்னார். அவரு உனக்கு எவ்வளவு கதை இருந்திருக்கும், அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு, உனக்கான லைஃப் ஒன்று இருக்குல்ல, நீ அதை படம் பண்ணு. ஒரு நல்ல டைரக்டர், நல்ல கதை சொல்லி ஒரு மாநகரம் மாதிரி எல்லாம் பண்ணாரு. சொல்றேன், இதை மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க. அதுக்காக நீங்க இப்படிலாம் ஆகாதீங்க. ஒரு சமூகத்தை வந்துட்டு வேற ரூட்டு கொண்டு போயிடுறதுக்கு பெரிய ஒரு விட்னஸ் ஆயிடுவீங்க நீங்களா, விக்டிம் மாதிரி. புரியுதா? இது தப்பான விஷயம். வந்து கண்டிப்பா அதுல வந்து நம்ம உடன்படாது. நான் கதைக்கு வரேன். நம்மளுடைய கேப்டன் மில்லர் வந்துட்டு அது கிடையாது. படத்துக்கு தேவையான காட்சிகள் படத்துக்கு நீங்க இந்த பாக்குறீங்கல்ல, இவ்வளவு ஆக்ஷன்லாம் படத்துல கிடையாது. அதாவது மொத்த ஆக்ஷனுடைய மெயின் கருவும் இதுல வந்துருச்சு ட்ரைலர்ல. கதைக்கு என்ன தேவையோ நீங்களே சொல்லுவீங்க, கரெக்டான விஷயம். அப்படி நீங்க என்னடானா அவரோட முன்னைய படங்களை நீங்க இதுக்குள்ள கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அவர் வந்து முன்னைய படங்கள் வேற லாங்குவேஜுக்குள்ள எடுத்தாரு, போனார். அது ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்காவே அதை பண்ணாரு. அதுக்குள்ள நான் போகல, சரியா? அதுக்கப்புறம் அவர் இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறான்ற போது எங்கேயோ ஒரு இடத்துல அதை ரியலைஸ் பண்ணியிருக்காரோ, இல்ல அந்த மொழி வேண்டாம் இப்படி பண்றான்ற இடத்துல அவர் போறாரு. வேற ஒரு இடத்தை எடுத்தும் போது இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல பண்ணும்போது இது இப்படி பண்ணக்கூடாதுன்ற ஒரு பொறுப்புணர்வுக்கு வராரு. அது எப்படின்னா ஒரு ஆர்ட் பிலிம் மாதிரி. 2 படங்களும் பாத்தீங்கன்னா அது பெரும்பாலான ஜனங்களை சென்றடைஞ்சிருக்குமா நான் தெரியல. அது அவர் பேஷனுக்காக பண்ணாரு. அந்த மாதிரி இன்னும் படங்கள் பண்ணலாம் அவரு. அது ஒரு சின்ன பட்ஜெட்குள்ள ஒரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புற மாதிரி அந்த மாதிரியான படங்கள் அவருக்கு அதுதான் சொல்றாரு அவர். நான் வந்துட்டு அது வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கு, அது அந்த பட்ஜெட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. என்னுடைய மொழியை, அதாவது ஒரு பிரம்மாண்டம் என்பது ஒரு சின்ன படத்துல பிரம்மாண்டத்தை எப்படி காட்ட முடியும்னா நம்மளுடைய மொழியில, அதாவது திரைமொழியின் மூலம் அதாவது சினிமா லாங்குவேஜ்ல தான் பிரம்மாண்டத்தை காட்ட முடியும். அதை தான் அவர் பண்ணியிருக்காரு அந்த படத்துல. ஒரு கேமரா ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், ஒரு வேற மாதிரியான ஏதோ அதை ட்ரை பண்ணியிருக்காரு. அதை நான் பண்ணுவேன், ஆனா எனக்கான அதை வந்துட்டு பெரிய விஷயமா அதை பண்ண மாட்டேன். இப்போ இது வெகுஜன படமா வரும் பொழுது அதுக்கான ஒரு பொறுப்புணர்வோட இந்த படத்தை பண்ணியிருக்காரு. படத்துல கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் வயலன்ஸ் கூட இல்லை, அது எதிர்த்தாக்குதல். அதாவது ஒரு போர்க்களத்துல போயிட்டு ஒரு பெரிய வார் நடக்குது. அந்த வார்ல போயிட்டு சும்மா வனாந்தரமா ஒரு அனாதையா ஒருத்தன் போயிட்டு கையில எந்த விதமான வெப்பன் இல்லாம போய் நிற்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? நீ என்ன துப்பாக்கி எடுத்து தாக்க வரேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவான்? நான் ஏதாவது ஒன்று எடுத்து உன்னை வந்து அட்டாக் பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் செத்துருவேன்ல. அதுதான் அந்த படம் கதை. ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல பெரிய ஆயுதங்களோட நிக்கிற பெரிய சாம்ராஜ்யம். அந்த பிரிட்டிஷ் பீரியடுக்குள்ள போயிட்டு ஒரு சாமானியன் போயிட்டு அங்க நிகழ்த்துவான் ஒரு விஷயம். அப்ப அவன் என்ன பண்ணும்? அவ்வளோ பெரிய படையே வந்துட்டு அவன் வந்துட்டு எதிர்கொள்றான்டானா அவனுக்கு தேவையான விஷயத்தை ரெடி பண்ணிட்டு தான் போகணும். எங்கே ஆயுதத்தை திருடுவான், எங்கே கொள்ளடிப்பான், ஆயுதத்தை அவனே செய்வான். இப்படிலாம் நடக்கும். அவனே ஒரு ஸ்டைலா ஒரு வெப்பன்ஸை வந்து கிரியேட் பண்ணுவான். இப்படிதான் படத்துல இருக்கு பார்த்தல. ஏன்னா ஒரு போர்க்களத்துக்குள்ள ஹீரோ நிக்கிறான். அப்ப அவன் போர்க்களத்துக்குள்ள போர் செஞ்சு ஆகணும், சமர் செஞ்சு ஆகணும். அப்போ அந்த டைம்ல வார் சீக்வன்ஸ் துப்பாக்கி இருக்கு, அதெல்லாம் அப்போ அதை எடுக்கிறான். வார்ல போயிட்டு துப்பாக்கில இருக்கா சொல்ல முடியுமா? கத்தி எடுத்து வெட்ட முடியாது. அதுக்கு அங்க துப்பாக்கி தேவை கண்டிப்பா. ஏன்னா அவ்வளவு பெரிய இதை பண்ணும்போது பண்றான். இது நம்புற மாதிரி இருக்கும், ரொம்ப லாஜிக்கா இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு கரெக்டான தான் நம்ம இல்லை, நானே கூட இதுல இது பண்ணிடுவேன். ரொம்ப மகிழ்ச்சினா. எப்பவுமே சிலரை மட்டும்தான் இன்டர்வியூ டைம்ல கூட அண்ணான்னு கூப்பிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இன்டர்வியூ தாண்டி நிறைய நல்ல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நபர் நீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பயணம் உங்களுடைய இது தொடர்ந்துகிட்டே இருக்கணும். நிறைய நல்ல படங்கள், நிறைய உங்க மனசுக்கு விருப்பப்பட்ட படங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ. நன்றி, மகிழ்ச்சி.